என்னன்னா ஆண்ட்ரூ கெவின் வாக்கர் அந்த படத்தோட ரைட்டர் வந்து அந்த செவனோட கதையை முடிச்சதுக்கப்புறம் அதோட ஸ்க்ரீன் பிளேக்காக ஊர் விட்டு இன்னொரு ஊர் போகிறாரு. அங்கே தான் வந்து நியூ லைன் சினிமான அந்த ப்ரொடக்ஷன் பார்த்து தன்னோட இந்த செவனோட ஸ்க்ரீன் பிளே வந்து அவர் வந்து சேல் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய டேரக்டர்ஸ் கிட்டவே அந்த ஸ்க்ரீன் பிளே கொடுத்துட்ருக்காரு. ஆனால் போன இடத்துலலாம் எல்லா டேரக்டரும் இது ரொம்ப ஹார்ஷாக இருக்குது, ரொம்ப ப்ரூட்டலாக இருக்குது அப்படின்னு சொல்லி, இந்த கிளைமேக்ஸ் இது கரெக்டாக இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து அதை மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் சைடில் இருந்து இது கரெக்டாக இருக்காது, ப்ரொடக்ஷனுமே அதை மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரொடக்ஷன்லாம் சொன்னதை கேட்டுட்டு ப்ரொடக்ஷன் அண்ட் டேரக்டர்ஸ்லாம் சொன்னதை கேட்டு அவர் மாற்றிட்டார். அந்த கேப்பில் தான் வந்து அவர் மாற்றினதுக்கப்புறம் ஏகப்பட்ட டிராஃப்ட், அதாவது ஃபஸ்ட்டு அவர் பண்ண ஒரிஜினல் டிராஃப்ட் ஃபஸ்ட்டு பண்ண டிராஃப்ட்டுக்கும் இப்போ அவர் ரீடிஃபைன் பண்ணி ரீஃபைன் பண்ண 2-3 டிராஃப்ட்டுக்கும் குழப்பமாயிருக்கு ஒரு கட்டத்தில். சொல்கிறது அவர் வந்து ஒரு குழப்பத்தில் கன்ஃபியூஸில் டேவிட் ஃபின்ச்சர் டேரக்டராக உள்ள வரும்போது அவருக்கு அந்த டிராஃப்ட்டை சப்மிட் பண்ணும்போது அவர் பை மிஸ்டேக்காக அந்த ஃபஸ்ட் டிராஃப்ட்டை வந்து டேவிட் ஃபின்ச்சருக்கு கொடுத்துருக்காரு. அதாவது அவர் தெரிஞ்சு கொடுக்கல, தெரியாமல் நடந்தது. டேவிட் ஃபின்ச்சருக்கும் அது தெரியாது, அதுதான் அவர் ஃபைனல் நினச்சி படிக்கிறார். ஆனால் படித்ததுக்கப்புறம் டேவிட் ஃபின்ச்சர் சூப்பராக இருக்குது, இந்த கிளைமேக்ஸை பற்றி அவர் டிஸ்கஸ் பண்ணும்போது தான் ஆண்ட்ரூ கெவின் வாக்கருக்கு வந்து அது புரியுது. என்னன்னா ஓகே, நம்ம வந்து ஆக்சிடென்டலாக போயிட்டு நம்மளோட ஒரிஜினல் டிராஃப்ட்டை கொடுத்துட்டோம், ஃபஸ்ட்டு பண்ண டிராஃப்ட்டை கொடுத்துட்டோம். இது இல்லை சார், நான் ஃபைனலுக்கு வந்து இன்னும் 2-3 டிராஃப்ட் பண்ணி ஃபைனல் இருக்குது, அதை பாருங்கள் அப்படின்னு இருக்குது. இல்லை ஃபைனல் இந்த இதெல்லாம் இருக்கான்னு கேட்டோம். இல்லை ஃபைனல் அதெல்லாம் இல்லை, அதை மாற்றியாச்சு அப்படின்னா. இல்லை அப்போனா எனக்கு இதுதான் ஓகே அப்படின்னு சொல்லி டேவிட் ஃபின்ச்சர் வந்து அதில் வந்து பிடிவாதமாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த படத்தில் நடக்கிற பிராட் பிட்டுமே அந்த கதையை கேட்டுட்டு எனக்கு இந்த ஒரிஜினல் டிராஃப்ட், இந்த ஃபஸ்ட் டிராஃப்ட் தான் எனக்கும் பிடிச்சிருக்கு, நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் சொல்கிறது கேட்டு இந்த டிராஃப்ட்டை நீங்கள் மாற்றினீங்கன்னா நான் இந்த படத்துலேருந்து வெளியே போயிடுவேன், நான் இந்த படத்தில் நடிக்க மாட்டேன், எனக்கு அந்த ஒரிஜினல் டிராஃப்ட் பண்ணிங்கன்னா நான் அந்த கேரக்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பிராட் பிட்டும் ரொம்ப வந்து அடமெண்ட்டாக அவர் இருந்திருக்காரு. ஸோ டேவிட் ஃபின்ச்சர் அண்ட் பிராட் பிட் இவங்க 2 பேரோட இந்த முடிவு தான் அந்த 7ங்கிற படம் வந்து அந்த ஃபஸ்ட் டிராஃப்ட்டை வச்சு ஷூட் பண்ணப்பட்ட படம்.